யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு. அன்பான டான் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் ஒரு கதை வழி அரைமொழி நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நாம் கண்களை மறைத்த கோபம், ஆத்திரத்தில் அவசரப்பட்டு முடிவினை எடுக்கக்கூடாது. இதை ஒரு சிறிய கதையினூடாக பார்ப்போம். மங்கோலியா நாட்டைச் சேர்ந்த மன்னன் தான் செங்கிஸ்தான். அவன் தனக்கென ஒரு ராஜாளி பறவையை மிகவும் செல்லமாக வளர்த்து வந்தான். அவன் எங்கு சென்றாலும் வேட்டையாட செல்லும் போது குறிப்பாக அவன் அந்த ராஜாளி பறவையை கொண்டு செல்வது பழமை. அவ்வாறு ஒரு முறை அவன் நீண்ட தூரம் நீண்ட காட்டுக்கு வேட்டையாட சென்றான். அவனுடன் தோளில் அந்த ராஜாளி பறவையும் பயணம் செய்தது. அவ்வாறு அந்த ராஜாளி பயணம் செய்யும் போது மன்னன் நிறைய நேரம் வேட்டையாடி விட்டான். செங்கிஸ்தானுக்கு இப்போது சரியான தாகம் ஏற்பட்டது. எங்காவது தண்ணி கிடைக்கின்றதா என சுற்றுமுற்றும் பார்த்தான். அவ்வாறு பார்த்து செல்லும் போது ஒரு பாறையிலிருந்து அங்கு நீர் கசிவதை பார்த்தான். உடனே அதிலிருந்து ஒரு குவளையை அங்கு தேடி எடுத்து அந்த பாறையின் அருகே அந்த தண்ணியை சேமிப்பதற்காக சென்றான். இந்த ராஜாளி பறவையோ ஒரு சுற்றிவிட்டு இவன் குவளையை எடுத்து பருகும் நேரத்தில் அந்த குவளையை தட்டிவிட்டது. மன்னனுக்கு கோபம் வந்தது. ஆனாலும் திருப்பவும் அந்த குவளையை தண்ணியை சேகரிக்க முற்பட்டான். அதே முறை அந்த ராஜாளி பறவை அந்த குவளையை தட்டிவிட்டது. இப்போது மன்னனுக்கு கடுங்கோபம் வந்தது. ஆனாலும் மூன்றாம் முறையாக தண்ணியை சேகரிக்க சென்றார். அப்போதும் ராஜாளி அந்த குவளையை தட்டிவிட்டது. இப்போது செங்கிஸ்தானுக்கு சரியான ஆத்திரம். அருகில் இருந்த வாளை எடுத்து பறவையை ராஜாளியை குத்தினான். ராஜாளி துடிதுடித்தது. இவன் மீளவும் போய் குவளையை எடுத்து தண்ணியை சேகரிக்க போனான். துடிதுடித்த ராஜாளி திருப்பவும் வந்து அந்த குவளையை தட்டி சென்றான். இவனுக்கு உடனே கோபம் வந்து விட்டது. முதல் இருந்த கோபத்தை விட சரியான கோபம். உடனே தனது உரையில் இருந்த கத்தியினை எடுத்து ராஜாளியின் நெஞ்சில் குத்தினான். ராஜாளி அந்த கணமே இருந்தது. இப்போது செங்கிஸ்தானுக்கு ஒரே தாகம். அருகே பார்த்தான். பாறையில் இருந்த நீர் வடிவது நின்றுவிட்டது. எங்கேயாவது அருகில் நீர் இருக்கும் என்று அந்த பாறையின் மேலேறி சென்றான். அங்கு ஒரு தடாகம். அந்த தடாகத்தில் இருந்துதான் அந்த நீர் வந்தது. அந்த தடாகத்தில் கொடிய விஷப்பாம்புகள் இறந்து கிடந்ததை கண்டான். செங்கிஸ்தானுக்கு துயரம் மேறிட்டது. இந்த ராஜாளி அந்த கரநாகங்கள் அந்த கொடிய விஷப்பாம்புகள் அவ்வாறு இறப்பதை கண்டுதான், இறந்து கிடந்ததை கண்டுதான் இந்த மன்னன் தண்ணி குடிக்கும் போது தட்டிவிட்டது. ஆனால் செங்கிஸ்தான் அதை அறியவில்லை. அந்த தண்ணியை குடித்திருந்தால் செங்கிஸ்தான் அதிலேயே இறந்திருப்பான். இப்போது செங்கிஸ்தானுக்கு சரியான கவலை. ஆசையாக வளர்த்த பறவையை, ராஜாளியை ஒரு ஆத்திரத்தில், ஒரு கோபத்தில், ஒரு கணநேர கோபத்தில் கொலை செய்து விட்டோமே. அதன் நினைவாக அவன் ஒரு தங்க சிலையை ராஜாளிக்கு, ராஜாளி பறவை மாதிரி ஒரு தங்க சிலையை நிறுவினான். அந்த சிலையின் இறக்கையில் அவன் எழுதின எழுத்துக்கள், ஆத்திரத்தில் அவசரப்படாதே, கோபம் கண்களை மறைக்கும். என்று நாம், இது ஒரு உண்மை சம்பவம், உண்மை கதை. என்று நாம் கோபத்தில் தவறான முடிவுகளை எடுத்து விடுகின்றோம். ஆத்திரத்தில் அவசரப்பட்டு முடிவுகளை எடுத்து விடுகின்றோம். எடுத்த பின் கலங்கி நிற்பதை விட அவசரத்தில் கோபப்படாமல் ஆறுதலான முடிவுகளை எடுக்கலாமே. மீண்டும் ஒரு கதை வழி அரைமொழி நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.